guys, welcome back to our channel. This is Harry with Rania Vlogs. So இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு டே. ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஜெகனுக்கு. ஸோ முகூர்த்தமுக்கு ஃபஸ்ட்டு கிளம்பி போகிறோம். அண்ட் ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கும் வந்துட்டு நம்ம ரெடியாக போகிறோம். நான் கெட் ரெடி வித் மீ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் தென் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால ஸோ திஸ் இஸ் மை லுக். அண்ட் யா வாங்க vlogக்குள்ளே போகலாம். ஸோ ஜெகனோட வெட்டிங் ஏர்லி மார்னிங் வெட்டிங். ஸோ நாங்கள் வெட்டிங்லாம் முடிஞ்ச அப்புறமா தான் வி ரீச் த லொக்கேஷன். பட் யா சம்ஹவ் வி ரீச் அண்ட் நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய பேசினதில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சம்ஹவ் வி லேண்டட் ஹியர். சாப்பிடவே வந்தாச்சு. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் டீவ், a great guy with lot of humor sense. எங்களுக்கு ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்குது. த்ரீ ஆஃப் us will really make a great gang. இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி கரெக்டாக சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் நாங்கள் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது கேவ் அ டீசென்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நியூலி வெட் கப்புள்ஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு வந்து என்னோட கல்யாணம் தான் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. பட் த சேட் பார்ட் இஸ் என்னோடய வெட்டிங் அப்போது நான் vlog எடுக்கணும்னு யோசிக்கவே இல்லை. ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் எனி மெமரிஸ் அதர் தென் அந்த வீடியோகிராஃபர் கொடுத்த வீடியோஸ் தவிர எதுவுமே இல்லை. இன்கேஸ் நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்மளோட சேனல் நல்ல ரீச்சுக்கு போயிடுச்சுன்னா ஐ மேக் ஷுர் ஐ புட் அ வெட்டிங் vlog. என்னோடய கல்யாணத்தப்போ எடுத்த குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் வச்சு நான் கண்டிப்பாக வந்து வெட்டிங் vlog பண்ணத்தான் போகிறேன். ஸோ தர்ஷினி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்டீங்களா இல்லைன்னு கேட்குறாங்க. ஆனால் இவன் கல்யாணத்தப்போ கூட எங்களை கலாய்க்கிறது மட்டும் விடவே இல்லையே. நான் ஜெகன், எப்படி இருக்கீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஜெகன்? உண்மையை சொல்லுங்க, ஏன் சந்தோஷமா போய் சொல்றீங்க? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஓகே பாய் காய்ஸ். ஓகே few moments later வந்து நம்ம வெட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு ஜூஸ்லாம் லைட்டாக குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து குக் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு பிளான். ஆனால் கிடையாது. ஃபஸ்ட்டு வேற ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். லைக் வெளியே போகலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு. செம்ம வெயில், ஒரே டயர்டு. ஏர்லி மார்னிங் முகூர்த்தம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தூக்கம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஒரே டயர்டாக இருக்காங்க வண்டி ஓட்டுறவங்க. அப்படின்றதுனால நாங்கள் வந்து பிளான் வந்து மாற்றிட்டோம். என்னென்னா குக் பண்ணி சாப்பிட போகிறோம். அப்படின்னா மட்டன் பிரியாணி. அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்லாம் வந்து யார் என்னென்ன பொறுப்புகள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். அது சாருமதி என்ன பண்ணுறீங்க? ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் கட்டுறா? கண்டென்ட் காமெடி ரோல் ப்ளே பண்ணுறாரு அவர். வேற ஒன்றும் இல்லை. இந்த விளாட் வந்து நானே தேவைப்பட்டுச்சுன்னா டெம்ப்ளேட்லாம் ஆட் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் ப்ரிப்பரேஷனில் போயிட்டுருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அரியோட மட்டன் பிரியாணி எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணணும். நெய் விட்டு பண்ணணும். இங்கே வந்து மட்டன் வெந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கீயை ஊற்றிட்டு பிறகு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் கீ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினேன், அப்புறம் கீ எண்ணெய் பார்த்தா எண்ணெய் போட்டோம். வந்து ஆனியன் கீ போட்டு எண்ணெய் போட்டு ஆனியன் போடணும். போட்டு கரண்டி தடக்கணும். கரண்டி எங்க கரண்டி? சில பேர் ஃபஸ்ட்டு இந்த பட்டெல்லாம் போட்டுருவாங்க, இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுருவாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டே போட்டு நான் அப்படி போடுறதில்ல. நான் இதெல்லாம் போட்டுட்டு இது பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்புறமா தான் போடுவேன். அது தெரியல, நான் இங்கே பார்த்தேன். அடுத்து போடவும் நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டால் நல்லா இருக்கும். பச்சை மிளகா போட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது சரியாக கிரைனாக வளர்த்து. எவ்வளோ நேரம் வேக விடணும் இப்போ இதை? இது மட்டும் தான். நல்லா தெரியும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி மாறும்போது. எங்களுக்கு தெரியாதுன்னு தான் விளாகே பார்க்குறோம். தெரியும்னா புரியலையே. நல்லா நல்லா கொண்டாடுறோம். நான் காட்டினாரு இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
பண்ணுறீங்க தீப்? மிக்சர் வர மாதிரி. மிக்சர் பண்ணுறீங்களா? அந்த காமெடி ஓகே ஓகே ஓகே. ஹரி அடுத்து என்ன போட்டீங்க? இந்த ஸ்பைசஸ்ல தான் போட்டேன். ஸ்பைசஸ் லைக் பட்டை லவங்கம் அதெல்லாம். அப்புறம் கல்பாசி போட்டேன். ஓகே கல்பாசி போட்டேன். ஓகே. தக்காளி ரைத்தா கிண்டிட்டு இருக்கோம். ரைத்தா அப்படியே ஊற்ற போகிறோம். அவங்க இது பண்ணிட்டாங்க, அது ஒரு வேலை தான். அதை வந்து ஓகே ரைட்டா பண்ணிட்டீங்களா? பண்ணி வச்சு. ஓகே சூப்பர். ஒரு வேலையாச்சு இது பண்ணுவோம்ல. பண்ணுங்க. இப்போ வந்து தக்காளி வேகணும், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விடணும். ஸ்பைசஸ் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறீங்களா? ஸ்பைஸ் ஆட் பண்ணிட்டேன். இது இல்லை என்ன காமெடி? இல்லை நல்லா போயிட்டு நடுவில் பேசி கேட்டுட்டு இருக்கல. ஆமாம் தக்காளி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உப்பு போட்டுருங்க தக்காளி வேகிறதுக்கு. அப்புறம் மட்டன் ஆட் பண்ணி மற்ற எல்லாம் தக்காளி வேகிற வரைக்கும் நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். தக்காளி வேகணுங்க. இது தக்காளி பாதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டனா? கொஞ்சம் மீன்ஸ் இது இருக்கு. மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி மட்டன் வெந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணோன்னா முடிஞ்சது. அண்ட் பக்கத்தில் வந்து எக்கு பாயில் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து சூப் இருக்குது. இதில் வந்து சூப்புக்கான இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணிட்டேன். எடுத்து விசில் விட்டோன்னா சூப்பர் இஸ் ரெடி. இதில் வந்து பிரியாணி இருக்குது. ஓகே அடுத்த ஒரு இது யோசிச்சிருக்கா சொல்லிட்டான். பிரியாணி இஸ் ரெடி கைஸ். ஹே காய்ஸ் குட் ஈவினிங். இப்போ வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு ரெடியாக போகிறோம். நானும் ரொம்ப நேரமாக இந்த காஸ்டியூம் போடலாம் அந்த காஸ்டியூம் போடலாம் அப்படின்னு யோசிச்சு ஃபைனலி வந்துட்டு ஏதோ ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு போகலாம்ப்பா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஐ ஜஸ்ட் டுக் அ நைஸ் ஹெட் பாத் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேக்கப் ப்ரெப்புக்காக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பாண்ட்ஸில் வந்து 2 வேரியண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் இருக்கும். ஒன்று ஒயிட் கலர் டப்பா, இன்னொன்று வந்து லைட் ப்ளூ கலர். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அப்போ என்கிட்ட இதுதான் இருந்துச்சு, அதனால நான் வந்து அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து மேக்கப் போட போகிறதில்ல அப்படின்னா அந்த லைட் வெயிட் ஜெல் ஒன்று இருக்கும், லைட்டு ப்ளூ கலர் டப்பா ஒன்று, அது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். இது மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பக்கமான டிஃப்ரென்ஸ்னால் அந்த 2 மாய்ஸ்சரைசருக்கும் இதுதான். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸியாக இருக்கும். லைக் ஒரு 100 போல் டிஃப்ரென்ஸ் வரும். நான் அப்புறம் ஃபேஸ்க்கு வந்து இப்போ சன்னில் தான் பட் இருந்தாலும் ஏன் சன்ஸ்க்ரீன் போடுறேன்னா அது ஒரு எனக்கு ரிச்சுவல் மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது அப்படின்னு. ஃபவுண்டேஷன் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறதில்ல, அங்கங்கே டாட் வச்சு அப்படியே பிளெண்டாக பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணியிருந்தது மெபிலினோட 40H அந்த ரேஞ்சில் ஒரு ஃபவுண்டேஷன். அது வந்து இந்த சன்ஸ்க்ரீனோட மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படியே ஈவனாக இருக்கும். இப்படி அப்ளை பண்ணலாமான்னு எனக்கு தெரியாது, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது, நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். இது உங்களுக்கு நீங்கள் ஒரு மேக்கப் டியூட்டோரியெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நோ ஏன்னா எனக்கே சுமாராக தான் தெரியும். அதெல்லாம் போட்டுட்டு அப்படியே மூஞ்சியில் ஒரு அப்படிங்கன்னா மூஞ்சி அப்படியே பிரகாசம் ஆகிடும். நான் கன்சீலர் அதெல்லாம் இருக்குது, பட் நான் அதில் யூஸ் பண்ண போகிறதில்ல, எனக்கு டைமும் இல்லை, அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. இது முடிஞ்சோடனே நான் வந்து ஐஷேடோ போயிட்டேன். என்கிட்ட ஒரு ஐஷேடோ பேலட் இருக்குது, அது ஃபுல்லுமே வந்து நியூட்ரல் ஷேட்ஸாக இருக்கும். இதில் வந்து இந்த ஷிம்மரி ஷர்ட்ஸ்லாம் இருக்கும். நான் அன்றைக்கி லைட்டாக ஜிகுன்னு ட்ரெஸ்ஸு போடலான்னு நினச்சேன், பட் ஐ எண்ட் அப் வியரிங் திஸ் இந்த கோல்டன் கலர் குர்த்தா. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கோல்டன் ஃபினிஷில் இருக்க ஐஷேடோ கலர் எடுத்து அப்படியே கண்ணு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கிளிட்டரியாக தெரியாது, பட் நீங்கள் லைட்டில் என்னோடய கண்ணு பார்த்தீங்கன்னா கிளிட்டரியாக தெரியும். அண்ட் ஐஷேடோ முடித்த கையோட நான் வந்து லிப்புக்கு நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ எனக்கு இதுதான் ரீசன்ட் ஃபேவரட், சுகரோட மர்ஃபின் அப்படின்னு ஒரு ஷேடு. மர்ஃபினா அது என்னன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஷேட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் கமெண்ட் செக்ஷன் என்னன்னு சொல்கிறேன்.
அண்ட் என்னோடய ஐப்ரோ நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து 170 இல்லை 180 இந்த ரேஞ்சில் தான் இந்த ப்ரோ பென்சில் இருக்கும். ரொம்ப நாள் உங்களுக்கு வராது, பட் எவ்வளோ நாள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் இது வந்து வர்த்தியான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் அந்த கேப்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பின்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரஷ் இருக்கும், அதில் வந்து நீங்கள் அப்படியே கோம் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த ஃபில்லிங்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இது ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். கண்டிப்பாக வந்து பிளிங்கட் இல்லை ஜெப்டோலாம் வச்சுருந்தீங்கன்னா ப்ரோ பென்சில் அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சஜஷனில் இது தான் காட்டும். அப்படி தான் நான் இது வாங்கினேன். அண்ட் கண்ணை வந்து லிஃப்ட் பண்ணி காட்டுறதுக்காக லைனர். காலேஜ் டேஸ்லலாம் நான் செம்ம க்ரேஸியாக லைனர் போடுவேன். ரொம்ப அப்போலேருந்தே போட்டு எனக்கு டிஃபைன்டாக அந்த விங் வந்து நல்லாவே வரும். என்னோடய ஐஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த விங்கில் லைனர் போட்டாலும் அது நல்லாவே தெரியும். அதுதான் நான் உங்களுக்கு காட்டி ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பின்னாடி ஹாரியை ரெடியாக சொன்னால் எனக்கு இது ஐடியாவே இல்லை, அவனும் வந்து கவர் ஆகிட்டுருக்கான் இந்த வீடியோவில். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஒரு மேக்கப் இஸ் டன். நம்ம வந்து அக்கேஷனுக்கு போகிறோன்றதுனால என்கிட்ட ஒரு ஸ்டோன் வச்ச ஸ்டிக்கர் இருந்துச்சு, அது வச்சு பார்த்தேன். அது நான் வீடியோவில் மட்டும் தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் நான் பிந்தி வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபைனலி என்னோடய ஹேர் மட்டும் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அது பண்ணி நான் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு கிளம்ப போகிறோம். போயிட்டு சாரும் ரெடி ஆகிட்டாங்க. கிளம்பிட்டு லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு உங்களை நான் வந்து பார்க்குறேன். அன்றைக்கி நான் குவைட் ப்ரிட்டியாக ஃபீல் பண்ணேன். என்னோடய லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் நாங்கள் பொண்ணு பையனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் இருந்ததுனால ரொம்ப நேரம் வரவே இல்லை. ஆனால் க்ரௌடில் வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்களும் யோசிச்சு பார்த்து சரி சாப்பிட வச்சு போகலாம் அப்படின்னு நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்துருக்கோம். சாப்பிட்ட போகிற கூட்டம் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஆமாங்க, பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பிடி தாங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டாலே சொல்லு, ஏதோ சொல்ல வர என்னது? மதியம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் இப்போ ரிசப்ஷன் சாப்பாடு சாப்பிட்டோம். அவ்வளோதான். அந்த பிரைட் யாருக்கு டாட்டா காட்டுறாங்கன்னா நமக்கு தான், நம்மளுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோட்டோக்கு கூட போஸ்ட் கொடுக்காம நம்மளை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதை கொடுத்துட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். யாராச்சும் டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நாமளும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா சாங்ஸ்லாம் நிறைய நல்ல சாங்ஸ் அண்ட் ட்ரெண்டிங் சாங்ஸ்லாம் டிஜே பக்காவாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாராச்சும் அடல்ட்ஸ் எழுத ஆடுவாங்க, நாமளும் ஆடலாம் அப்படின்னு நினச்சோம். கடைசி வரைக்கும் அப்படி நடக்கவே இல்லை. ஸோ அப்படியே சுற்றி குட்டீஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம். இதோட இந்த vlogோட எண்டிங்க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹோப் இந்த கப்பிள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அவங்களோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, யாருக்காச்சும் ஜெகனை தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு சூப்பரான vlogல நான் வந்து பார்க்குறேன் சூன், எய்தர் சாட்டர்டே ஆர் சண்டே. டில் தென் பாய். அண்ட் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எவ்ரி வீக் ஐ மேக் ஷுர் 2 வீடியோவாச்சும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.